நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யணுங்கிற நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இப்போது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த திட்டம் குறித்து ஒரு மாற்றத்தையும், அதாவது ஒரு மாற்றம்னு சொல்ல முடியாது, நிறைய மாற்றங்களுடன் ஒரு முக்கிய மசோதாவை மத்திய அரசு நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யறாங்க. இதனை அடுத்துதான் இது பேசுபொருளாக மாறி இருக்கு. அப்படி என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதலாவதாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது MN ரேகா, MGN ரேகா அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்லயும் சொல்லிட்டு இருந்தாங்க. 2005 வருடம் தொடங்கப்பட்டுச்சு. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த அந்த பீரியட்ல தொடங்கப்பட்ட திட்டம். வேலை பெறும் உரிமையை கிராமப்புற இந்தியர்களுக்கு வழங்கணுங்கிற நோக்கத்துடன் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், அவங்களுக்கு வளர்ச்சி வேணும், பொருளாதார ரீதியாக கிராமப்புறங்களும் முன்னேறணும் என்ற நோக்கத்துடன் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 5 கிலோமீட்டர் சுற்றளவுல வேலை இருக்கக்கூடியதை உறுதி செய்யணும் போன்ற பல்வேறு அம்சங்களுமே இதில் இடம்பெற்றிருக்கும். 100 நாள் குறைந்தபட்சமாக வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக தரணும் அப்படிங்கிறது தான் முதன்மை நோக்கமாக இருந்துச்சு. அதற்கான ஊதியம்ங்கிறதையும் நிர்ணயம் செஞ்சிருந்தாங்க. முதற்கட்டமாக இது தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டு 2009 வருடம் காந்தியினுடைய பிறந்த நாளாண்டு அக்டோபர் 2 அன்று மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படின்னு பெயரும் மாற்றப்பட்டுச்சு. என்ன காரணம்னு பார்க்கும்போது, காந்தி முன்னதாகவே கிராமப்புறங்கள் தான் இந்தியாவினுடைய முதுகெலும்பு, இந்தியாவினுடைய ஆன்மா அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததை அடுத்து அவரது பெயர் இதற்கு வைக்கணுங்கிற நோக்கத்துடன் வைக்கப்பட்டுச்சு. எல்லாரும் வேலை வாய்ப்பை பெறணும், அதே நேரத்துல கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பொருளாதாரமும் சரியாக இருக்கணும், அவங்க வேலை அந்த கிராமத்துல இல்ல, சுத்தி இருக்க பகுதியில இல்ல அப்படிங்கிற காரணத்திற்காக மற்ற பகுதிகளுக்கு புலம்பெயர்வதை தடுக்கணும் போன்ற பல்வேறு நோக்கத்துடன் தான் இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல தொடங்கப்பட்டுச்சு. அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே முந்தைய பீரியட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கிராமப்புறங்களுக்கும் நகர்ப்புறங்களுக்குமான அந்த இடைவெளியாக இருக்கட்டும், வறுமை போன்ற பல்வேறு விஷயங்கள் இருந்ததுனால இப்படி ஒரு முன்னெடுப்பை எடுத்திருந்தாங்க. சரி, தற்போது 20 வருடம் கழித்து இந்த ஒரு திட்டத்திற்கு எதிர்ப்பு கிளம்புவது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, மத்திய அரசு நாடாளுமன்றத்துல ஒரு மசோதாவை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் பெயர் மாற்றம் அப்படிங்கிறது முக்கிய காரணமாக முதன்மையானதாக இருக்கு. என்ன பெயரை மாற்றுறாங்க அப்படின்னா, மகாத்மா காந்தி அப்படிங்கிற அந்த திட்டம் பேர்ல இருந்து தற்போது விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின், ஷார்ட்டா சொல்லணும்னா VBG ராம்ஜி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்ய போறதாக அந்த மசோதாவுல குறிப்பிடுறாங்க. பெயர் மாற்ற மசோதாவுடன் சேர்த்து நிறைய மாற்றத்திற்குரிய அம்சங்களுமே அதுல இடம்பெற்றிருக்கிறதுனால எதிர்கட்சிகள் கடும் கண்டனத்தையுமே தெரிவிச்சிருக்காங்க. சரி, அப்படி எதிர்கட்சிகள் கடுமையாக கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில இதுல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போறதாக மத்திய அரசு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது 100 நாள் வேலை திட்டத்துல குறிப்பா MN ரேகா மற்றும் தற்போது இருக்கக்கூடிய VPG ராம்ஜி பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, வேலை நாட்களை பொறுத்த வரைக்குமே இதுல 100 நாட்கள் அப்படிங்கிறது இருக்கு. தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 125 நாட்கள் அப்படிங்கறத வலியுறுத்தி இருக்காங்க. முக்கிய நோக்கமாக ஊரக மக்களுக்கு வேலையை உறுதி செய்யணும் அப்படிங்கிறது. அவங்க வேலை கேட்கும் பட்சத்துல கண்டிப்பா அந்த அரசு வேலையை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இதுல இருந்துச்சு. VBG ராம்ஜியை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக வளர்ச்சி, நிலையான வருமானம் அப்படிங்கிற அடிப்படையில இதை கொண்டு வர போறாங்க. ஊரக மக்களுக்கு வேலை உறுதி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்குமே குறிப்பிட்டு இந்த வேலை தான் அப்படின்னு இல்லாம கிராமப்புறங்களினுடைய வளர்ச்சிக்காக நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அதன் மூலமா அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை மற்றும் வருமானத்தை உறுதி செய்வாங்க. VBG ராம்ஜியை பொறுத்த வரைக்குமே 4 பிரிவுகளாக முக்கியமாக பிரிச்சிருக்காங்க. அதுல முதலாவதாக நீர்நிலைகளினுடைய அந்த ஒரு முன்னேற்றம், இருக்கக்கூடிய குளம், கால்வாய், ஏரி, குட்டை போன்றவற்றை தூர்வாரும் பணிகள், அந்த மாதிரி நீர்நிலை சார்ந்த பணிகள் முதலாவதாக இருக்கு. இரண்டாவதாக கிராமப்புறங்களினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்தணும், உட்கட்டமைப்பு சார்ந்த விஷயங்களையுமே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சாலை வசதி போன்ற வசதி எல்லாம் ஏற்படுத்தி தரணுங்கிறதுக்காக அந்த ஒரு பிரிவு இரண்டாவதாக இருக்கு. மூன்றாவதாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வாழ்வாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய திட்டங்களும் அதுல கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான்காவதாக பேரிடர் காலங்கள்ல, கிளைமேட் சேஞ்ச் போன்ற காரணங்கள்ல ஏற்படக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வகையிலையும் அதற்கு முன்னேற்பாடுகள் செய்யக்கூடிய வகையிலையும் இந்த பணியாளர்களுக்கு வேலை ஒதுக்கப்படும் அப்படின்னும் 4 பிரிவுகளாக இந்த VPG ராம்ஜியில பிரிச்சு வகைப்படுத்தி இருக்காங்க. அதே மாதிரி நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு எதிர்கட்சிகளினுடைய எதிர்ப்புக்கும் விமர்சனத்திற்கும் ஆளாகி இருக்கக்கூடிய மெயின் பாயிண்டாக இருக்கு. என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி இந்த திட்டத்துல
பணியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் 100% மத்திய அரசே கொடுத்துருவாங்க. ஆனா விபிஜி ராம்ஜி இவங்க முன்மொழிஞ்சிருக்கக்கூடிய இந்த புதிய மசோதாவில் அந்த திட்டம் அமலாச்சு அப்படிங்கிற பட்சத்துல 60% மத்திய அரசு கொடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய 40% மாநில அரசுகள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது மாநில அரசுகளுக்கு இது ஒரு பெரிய சுமையாக மாறிடும். கோடிகள்ல அதிகமாக நாங்க செலவு செய்யற மாதிரியாக மாறிடும். நிதி சுமை ஆல்ரெடி மாநிலங்களுக்கு இருக்கு, இதையும் எங்க மேல திணிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க எதிர்கட்சிகள். அது மட்டும் இல்லாம இதை பொறுத்த வரைக்குமே இன்னும் சில விஷயங்களுமே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கட்டும், இமயமலை பகுதியில் இருக்க அந்த மாநிலங்களாக இருக்கட்டும், யூனியன் பிரதேசங்களுக்கு 90% நிதிய மத்திய அரசும் 10% வரிய அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாநில யூனியன் பிரதேச அரசு கொடுக்கிற மாதிரியான விஷயத்த தற்போது முன்மொழிஞ்சிருக்காங்க. சரி, வேற என்ன ஒரு அம்சம் பார்க்கும்போது இந்த வேலை இடைநிறுத்தல் அந்த மாதிரியான பிரச்சனைகளா இருக்கான்னு பார்க்கும்போது முந்தைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே எப்போதும் இருக்கிற மாதிரி அந்த வேலை கண்டினியூ ஆகும். வேலை இருக்கிற அந்த பொறுத்து அவங்க சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி பணியாளர்கள் அந்தந்த நாட்களுக்கு போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க. இந்த புதிய அம்சத்தை பொறுத்த வரைக்குமே 60 நாட்கள் இடைவேளைங்கிறது இருக்கும். எப்போது இடைவேளை அப்படின்னு பார்க்கும்போது விவசாய காலகட்டத்திற்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. குறிப்பா விதைப்பு காலங்கள்ல, அறுவடை காலங்கள்ல விவசாயிகளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய வகையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை இடைநிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஏன் விவசாயத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு யோசிக்கும் போது பொதுவாகவே நீண்ட காலமாகவே ஒரு விமர்சனம் இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எல்லாம் வந்ததற்கு பிறகு விவசாயிகளுக்கு தேவையான, விவசாய நிலங்கள்ல வேலை செய்வதற்கு தேவையான ஆட்கள் கிடைக்கிறது இல்ல, ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு, எல்லாரும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு போவதனால விவசாயிகளுக்கு கடும் சிரமமாக இருக்கு போன்ற பல்வேறு விமர்சனங்களும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்துட்டு இருந்தது. அதன் காரணமாக விவசாயிகளுக்கும் நாங்க ஒரு பாசிட்டிவான விஷயத்த கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால அந்த விதைப்பு அறுவடை காலங்கள்ல 60 நாட்கள் அந்த இடைவெளியை கொடுக்கிறோம்னு மத்திய அரசு ஒரு புதிய அம்சமா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேலை வழங்கக்கூடிய முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த எம்என்ரேகா திட்டத்தை பொறுத்த வரைக்குமே வேலை வழங்குமாறு ஒரு பர்சன் ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய பர்சன் உரிமை கோர முடியும். எனக்கு இப்படி வேலை வேணும் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியும். அதற்கு ஏற்ற மாதிரி அந்த பணிகளையும் ஏற்படுத்தி அந்த பணியாட்களை பணிகளுக்காக ஒதுக்கலாம். ஆனா விபிஜி ராம்ஜியை பொறுத்த வரைக்குமே அப்படி எந்த ஒரு விஷயமே சொல்லல. குறிப்பா அதுல முன் திட்டமிடப்பட்ட வேலை முறை அப்படிங்கிறது இருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்ன முன் திட்டமிடப்பட்ட வேலை முறை அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே பிளான் பண்ணி ஒரு வளர்ச்சி திட்டங்களாக இருக்கட்டும், அந்த இடத்துல வேலை வேணும் அப்படின்னா அதை பிளான் பண்ணி அதற்கான அந்த வரைமுறையை வகுத்திருக்கணும். மாநில அரசு அதற்கான அந்த பிளான் எல்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி உட்கட்டமைப்பு வசதி வேணும், இல்லைன்னா நீர்நிலைகளை சுத்தம் பண்ணணும், இதுக்கு இவ்வளவு பணியாளர்கள் தேவைப்படுது அப்படின்னு டீடைல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி அதை ஒப்புதலுக்காக மத்திய அரசு கிட்ட அளிச்சதுக்கு பிறகு எல்லாம் ஓகே ஆனதற்கு பிறகுதான் அந்த நிதி பங்கீடு அப்படிங்கிறது வருவதாகவும் சொல்லப்படுது. இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதே போல இதுல இன்னொரு அம்சமே இருக்கு, வேலை இழப்பு அப்படிங்கிறது. பொதுவா இந்த வேலை இவங்க கேட்கறாங்க, ஒரு 15 டேஸ்க்கு கண்டினியூஸா வேலை கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல அதற்கான இழப்பீடு அப்படிங்கிறது கொடுக்கணுங்கிற ஒரு விதியுமே இருக்கு. இது தொடரும்னு தற்போது இந்த திட்டத்துல மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அந்த இழப்பீட்டை பொறுத்த வரைக்குமே 15 நாட்களுக்குள்ள வேலையை ஏற்படுத்தி தரல அப்படின்னா மாநில அரசு அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு அந்த குறிப்பிட்ட இழப்பீடை தரணும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது மெட்டீரியல்ஸ்க்கான அந்த நிதி, மூலப்பொருட்களுக்கான நிதி பொறுத்த வரைக்குமே இதற்கு முன்னால 75% மத்திய அரசு கொடுப்பாங்க, 25% மாநில அரசு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இனி வழக்கமா அந்த சேலரிக்கு இருக்கிற மாதிரியே 60% மத்திய அரசு, 40% மாநில அரசு அப்படிங்கிறது கொடுக்கிற மாதிரி இருக்கும். வேலைக்கான உரிமையை பொறுத்த வரைக்குமே சட்டப்பூர்வமா எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னு ரைட் டு ஒர்க்குங்கிற அடிப்படையில உரிமை கோர முடியும். இனியும் அது தொடரும் அப்படிங்கிறத அரசு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். 20 ஆண்டுகளுக்கு முன்னால கிராமப்புற மக்களுக்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தற்போது மிகப்பெரிய அளவுல ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு. குறிப்பாக பெயர் மாற்றம் செய்வது. மகாத்மா காந்தியினுடைய பெயரை அந்த திட்டத்திலிருந்து நீக்குவது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது, வேண்டுமென்றே இந்த செயலை செய்கிறார்கள் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி நிதி ஒதுக்கீட்டு அந்த பகிர்வை பொறுத்த வரைக்கும் 60-40 அப்படின்னு பிரிச்சது மாநிலங்கள் மேலான அந்த சுமையை அதிகரிக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையுமே எதிர்க்கட்சிகள் கடுமையாக கண்டிக்கக்கூடிய வகையில இருக்கு. அதே நேரத்துல இன்னும் சில பிரச்சனைகள் என்ன எழுது அப்படின்னு பார்க்கும்போது மாநில அரசு வேலையை ஏற்படுத்தி இந்த 125 நாட்களுக்கான
பிளானை கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல வேலைக்கு ஏற்ற மாதிரி அந்த நாட்களினுடைய அதாவது அந்த ஊழியர்களினுடைய கவுண்ட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், பணியாளர்கள் பயனடைவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் தற்போது எழுந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா போதுமான நிதி இல்ல, அதனால எங்களால இந்த மாதிரி வேலை வாய்ப்பை ஏற்படுத்த முடியல போன்ற காரணங்கள் எழலாமோ அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் எழுந்து வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதற்கு முன்னாடி ஜாப் கார்டு அப்படிங்கறது அந்த பணியாளர்களுக்கு கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க. இனி அது எல்லாமே டிஜிட்டல் வடிவில் இருக்கும். வாரத்திற்கு ஒரு முறை சம்பளம் கொடுக்கறதாக இருக்கட்டும், அதிகப்படியாக 15 நாட்களுக்குள்ள அவங்களுக்குள்ள அந்த சம்பளம் மாதிரியான விஷயங்கள் கொடுக்கப்படணும் போன்ற பல்வேறு டிஜிட்டலைஸ்டு வடிவிலையும் மாற்றங்களை கொண்டு வர போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றம் முன்னேற்றம் சார்ந்து இருக்கும். வளரும் இந்தியாவை நோக்கி வேலை வாய்ப்புகளை இன்னும் ஸ்ட்ராங்கா நல்லபடியா கொண்டு போறதுக்காக அப்படின்னு மத்திய அரசு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருந்தாலுமே எதிர்கட்சிகள் அதெல்லாம் கிடையாது, இது ஆல்ரெடி இருக்கிற ஒரு திட்டத்தை மறுபடியும் கீழே கொண்டு வர மாதிரியான ஒரு முயற்சி அப்படின்னு கண்டனங்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த மசோதா நாடாளுமன்றத்துல அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஒப்புக்கொள்ளப்படுமா இல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும்.